ஹாய் நண்பா, ஜிப்மர் ஆஃப் புதுச்சேரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து விட்டுருக்காங்க. அதை நான் கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டான டைமில் வரும். நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி அண்ட் சி போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா 14/9/2024 அப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து டென்ஷேட்டிவாக வந்து விட்டுருக்காங்க. கன்ஃபார்மாக அப்போன்னு சொல்ல முடியாது. ஸோ டென்ஷேட்டிவ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பியூர்லி ஃபார் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024. அப்போ வந்து 3 ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து என்ன டைமிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷிஃப்ட் 1ல் வந்து மேக்ஸிமம் வந்து 10 போஸ்ட் வந்து வருது. அதில் எந்தெந்த போஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டு, நர்சிங் ஆஃபீஸர், இதுமாரி வந்து ஒரு 10 போஸ்ட் கிட்ட வருது. அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 1ல் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. 9 AM to 10:30 AM. இதான் வந்து ஷிஃப்ட் 1 டைமிங்கு. ஷிஃப்ட் 2க்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸாம் நடக்குது. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஷிஃப்ட் 2ல் வந்து நடக்குது. ஷிஃப்ட் 2 டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 2 PM. இதுதான் வந்து ஷிஃப்ட் 2 வந்து டைமிங்கு. ஷிஃப்ட் 3ல் வந்து ஒரு 3 போஸ்ட்டுக்கு வந்து நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியாலஜி டெக்னீஷியனு, ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியனு, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 3ல் வந்து நடக்குது. டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 PMலேருந்து 5:30 PM. ஸோ இது வந்து இந்த டைமிங்லாம் பார்த்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 hours முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுக்கு அலாட் பண்ண சென்டருக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிடணும். அங்கே போய் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணணும். இதுமாதிரி 2 hours முன்னாடியே அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் போஸ்ட். ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து என்ன சப்ஜெக்டில் வந்து கொஸ்டின் வரும், எத்தனை கொஸ்டின் வரும், என்ன டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷனு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 14 போஸ்ட்டுக்கு வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் வந்து கேட்குறாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன், ஜூனியர் ஆக்குபேஷனு, மெடிக்கல் லெபார்ட்ரி, நர்சிங் ஆஃபீஸரு, டியூட்டர் இன் ஸ்பீச்சு, எக்ஸ்ரே டெக்னீஷியனு. அதுக்கெலாம் வந்து சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் சப்ஜெக்டாக தான் வந்து இருக்கும். அதுக்கு ஏற்ற மாரி ரிலேட்டடாக ஜென்ரல் ஏரியாஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு 30% வந்து கொஸ்டின் வரும். ரிலேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 70% வந்து கொஸ்டின் வந்து வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை 100 கொஸ்டின் வரும். ஓகேவா? உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். 4 கொஸ்டின் வந்து ஆன்சர் தப்பாக சொன்னீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நடக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கும் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிசனிங்கில் வந்து 25% கொஸ்டின் வரும். நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் வந்து 25%, ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 25%, ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 25% வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தடில் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது பியூர்லி ஃபார் மெரிட் லிஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு கிடையாது. அது கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து 1 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். அது வந்து குவாலிஃபையிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களை வந்து குவாலிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு வந்து முடிஞ்ச அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுவும் வந்து குவாலிஃபையிங் டெஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து ஸ்கில் அசஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் ஆஃபீஸரு, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு ஒரு குரூப் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்துங்க. அதுக்கேற்ற மாரி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. அப்ராக்சிமேட்லி
4 to 8 station will be created to evaluate the skill based performance of the candidate and various procedure instrument. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 ஸ்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில் டெஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லும் வந்து அவங்க வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து என்ன ஸ்கில் டெஸ்ட்டு எப்படி வந்து வரும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹிந்தி டு இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், ஏன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் வந்து இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து நடக்கும். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கும் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். என்ன ரேஞ்சில்னா 8 WPM அந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தா டைப்பிங் ஏ லெட்டர் இல்லைன்னா பேசேஜ் பேராகிராஃப் ஆன் ஏ கம்ப்யூட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லெட்டர் வந்து டைப் பண்ணணும், பேசேஜ் பேராகிராஃப்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா 35 ஸ்பீடு வந்து 35 ரேஞ்சில் இருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து 30ல் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேபிள் டேட்டாபேஸ் இன் எம்எஸ்எக்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா பார்ட் பி அண்ட் பார்ட் ஏ பார்ட் பின்னு இது. பார்ட் ஏ வந்து டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும், பார்ட் பி வந்து எம்எஸ் எக்ஸல் இருந்திருக்கும். இப்போ கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வந்து பாஸ் ஆகலைன்னா குவாலிஃபை ஆகலைன்னா அவங்க வந்து நாட் குவாலிஃபைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஸ்கில் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஃபார் ஆல் அபவ் போஸ்ட் இஸ் ஒன்லி குவாலிஃபைங். எல்லாமே வந்து குவாலிஃபை பண்ணுறது தான் வந்து அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் ப்ரொஃபிஷியன்லி குவாலிஃபை ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி அனௌன்ஸ் லேட்டர். அது வந்து இப்போ குவாலிஃபை ஆகிறவங்கலாம் வந்து அவங்க நேம்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அவங்க சொல்கிற டைமில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் அந்த பர்சனுக்கு ப்ளஸ் வந்து பிடபிள்யூபிடி அந்த பர்சனுக்கு எக்ஸர்வீஸ் மேன் எஸ்சிஎஸ்டி ஓபிசி எல்லாருக்கும் வந்து ஒரே பர்சன்டேஜ் தான் மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து 50% வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்தால் மட்டும் தான் பாஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கேஸ்ட் வைஸ்லலாம் உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கல. அவ்வளோதான் நண்பா இது இந்த டீட்டெயிலு. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஒரு லைக் போட்டுருங்க. முக்கியமாக இதுமாரி உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட்ஸ்லாம் வேணும்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். பாய் நண்பா.